கொஞ்சம் தூரவே இருங்க. அவர்தான் உங்க வாய கட்டுனவர். என்ன கல்யாணி சொல்ற? இல்ல அவருக்கு கொஞ்சம் சித்து வேலையெல்லாம் தெரியும். இந்த ஊருக்கு கூட ஒரு காரணமா தான் வந்திருக்கார். அந்த வேலை முடிஞ்சா கிளம்பிடுவார். அதுவரை நீங்க அவர் கண்ல படாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவள் தயங்கி தயங்கி சொன்னது இருவரையும் மிரள வைத்தது. கல்யாணி, உன் தாத்தா கிட்ட வித்தியாசமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ஆனா நீ சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சித்து வேலைன்னா என்ன மாரி சித்து வேல? எனக்கு அதெல்லாம் விவரமா தெரியாது. தாத்தா ஒருத்தர பார்வையால ஆட்டி வைப்பாரு. அது மட்டும் இல்ல. அவர் கூப்பிட்டா பறவையெல்லாம் கூட அவர்கிட்ட வரும். இப்ப கூட மாடியில கருடனுக்கு இரை கொடுக்க மேல தான் போயிருக்கார். நீங்க மறைவா இருந்து பாருங்க. நான் சொல்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். அவள் சொன்னதை கேட்ட மறுநொடி இருவரும் வெளியேறி படிகளில் மாடியில் உள்ள தளத்தை அடைந்து நாலாபுறமும் பார்த்தனர். சிவப்பிரகாசம் தண்ணீர் தொட்டி அருகே கையில் ஒரு கிண்ணத்தை ஏந்தி பிடித்தவாறு ஆகாயத்தை பார்த்தபடி இருக்க ஒரு கருடன் அவரை நோக்கி வந்தபடி இருந்தது. பரணிக்கும் குருவுக்கும் வியப்பில் விழிகள் விரிய ஆரம்பித்தன. தொடரும்.